100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுனம் ராசி, ஒவ்வொரு ராசியினருக்குமே ஒவ்வொரு குணம் இருக்கும். குறிப்பாக கடவுள் படைத்த குணம் என்று ஒன்று இருக்கும். அதன்படி தான் உங்களுடைய வாழ்க்கையும் எதிர்காலமும் அமையும். அந்த வகையில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கடவுள் படைத்த குணம் எப்படி இருக்கின்றது, உங்களுடைய வாழ்க்கையும் எதிர்காலமும் எப்படி அமையும், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர என்ன பண்ணணும், உங்களுடைய குணத்தை நீங்கள் மாற்றியாக வேண்டுமா அல்லது கடவுள் படைத்த குணத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை மாறுமா, உங்களுடைய எதிர்காலத்தை பற்றியும் உங்களுடைய பண வரவை பற்றியும் கடன் பிரச்சனைகளை பற்றியும் கடவுள் படைத்த குணத்தின்படி நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்றத பற்றியும் தான் இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கடைசி வர பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு எதிர்பாராத ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கின்றது, ஆச்சரியம் காத்திருக்கின்றது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, அப்போதான் அது என்ன அப்படின்றது தெரியும். மிதுனம் ராசி ஆங்கிலத்தில் ஜெமினி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உங்களுடைய மிதுனம் ராசி ஒரு காற்று ராசி. ராசி வரிசையில் 12 ராசி வரிசையில் 3ஆவதாக வரக்கூடியது தான் உங்களுடைய மிதுனம் ராசி. மிதுனம் ராசியின் அதிபதி புதன் பகவான். தமிழில் ஆனி மாதத்தில் பிறந்தவங்க நீங்கள். ஆங்கில மாத தேதிகளில் மே மாதம் 21 முதல் ஜூன் 20க்குள் பிறந்தவங்க அப்படின்ட்டு கூட சொல்லலாம். மிதுன ராசி மற்றும் மிதுன லக்கினத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய குணம், கடவுள் படைத்த குணம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இரட்டை குணம் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய ராசியின் மிதுன ராசியின் தனிச்சிறப்பே இந்த இரட்டை குணம்தான். மிதுனம் ராசிக்குரிய கிரகம் மிதுனம் ராசியின் அதிபதி புதன் பகவான் ஒரு புத்திகாரகன், அதிதேவதை பெருமாள் என்று கூட சொல்லலாம். பெரும்பாலும் ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த கிரகம் புதன் கிரகம் சூரியனுடன் சேர்ந்து நிபுணத்துவ யோகத்தை கொடுக்கும் அல்லது சுக்கிரனுடன் சேர்ந்து வசீகர யோகத்தை கொடுக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். பொதுவாகவே மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் ஜன கவர்ச்சி உடையவர்கள். உலகில் பலரையும் கவர்ந்த ஹாலிவுட் எம்ஜிஆர் என்று அழைக்கப்படும் எரால் ஃப்ளையன், ஜான் கென்னடி, மர்லின் மன்றோ, புல்லின் இதழ்கள் என்ற கவிதை நூல் மூலமாக உலகில் புது கவிதை வடிவத்தை பிரபலமாக்கிய ஆங்கில கவிஞரான வால்ட் விட்மன் போன்ற மிக முக்கிய பிரபலங்கள் உங்களுடைய மிதுன ராசியில் பிறந்தவர்கள்தான். ஒல்லியாக அதிக உயரம் இல்லாமல் நடுத்தர உயரத்தோடு இருப்பீங்க. சிலர் பியூனியாக கூட இருப்பதுண்டு, PUNY. கண்கள் வெகு பிரகாசமாக இருக்கும். எப்பவுமே குறும்பு கொப்பளிக்கும். மூளையின் அதிவேகத்தை காட்டும் வகையில் உங்களுடைய கண்கள் எப்பவுமே பரபரப்பாகவும் ஒரு ஒளியோடவும் காணப்படும். மனதுக்குள்ளார ஒரு கேலியும் கிண்டலும் உங்களுக்குள்ளார ஓடிக்கொண்டே இருக்கும். கருவிழிகள் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டே இருக்கும். மூக்கு நீளமாகவும் யாரோ நிமிண்டு விட்டது போல நடுப்பகுதியில் கொஞ்சம் திருகியும் இருக்கும். பெரும்பாலும் மிதுன ராசிக்காரர்களாகிய நீங்கள் சிறு வயதில் ஒல்லியாக இருந்தாலும் வயது ஏற ஏற கொஞ்சம் குண்டாக காணப்படுவீங்க. தன்னுடைய வயதில் 10 வயது குறைந்து இளமையாக காட்சியளிக்கக்கூடிய தோற்றம் கொண்டவர் தான் மிதுன ராசியில் பிறந்த நீங்கள். ஒரு 40 வயசு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களை பார்த்தா 25-30 வயது போல தெரியும். சிலர் காற்றில் பறந்து விடுவதைப் போல மிக ஒல்லியாக இருந்தாலும் உங்களுக்கு பலம் அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய நெற்றி ஏறு நெற்றியாக இருக்கும். இதனால் பலருக்கு நடு வயதிலேயே முன் வழுக்கை விழுந்துடும். நிதானமாக சிந்தித்து செயல்படுபவர்கள் தான் மிதுன ராசியில் பிறந்த நீங்கள். மேஷ ராசி ரிஷபராசிக்காரர்களைப் போல உணர்ச்சி வசப்பட்டு கொதிப்படைய மாட்டீங்க, கொந்தளிக்க மாட்டீங்க. ரிஷபராசி போல மனதுக்குள்ளார ஒன்றை வைத்து கொண்டு வெளியில் ஒன்று பேச மாட்டீங்க. நிதானமாக ஆராய்வீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவீங்க. எதிலையும் கையில் ரூபாய் நோட்டை வைத்து எண்ணிக்கொண்டே சுற்றிலும் கண்காணிப்பவரும் பதில் சொல்லிக்கொண்டே ஜோக் அடிப்பவரும் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களால் மட்டும்தான் முடியும். சிலர் பல மொழி வித்தகராகவும் இருப்பீங்க. எந்த மொழியையும் சீக்கிரம் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் படைத்தவர்கள் தான் மிதுன ராசியில் பிறந்த நீங்கள். அதாவது வந்த வம்பை விட மாட்டீங்க, வீண் வம்புக்கு போக மாட்டீங்க.
எதையும் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கின்றது. எந்த இடத்துக்கும் செட் ஆகிடுவீங்க. பிடித்தாலும் பிடிக்காட்டாலும் அனைத்து தரப்பினருடனும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்து கொள்வீங்க மிதுன ராசிக்காரர்கள். உங்ககிட்ட இரு வேறுபட்ட குணங்கள் இருக்கின்றது. கடவுள் படைத்த குணம்னே சொல்லலாம். ஒரு இடத்துல கலகலப்பாக இருப்பீங்க, மற்ற இடத்துல மௌனமாக இருப்பீங்க. சில சூழ்நிலையில் இப்படி தான் இருக்க வேண்டும், இப்படி தான் பேச வேண்டும் அப்படின்ட்டு ஆசைப்படுவீங்க. லட்சியவாதி போல பேசுவீங்க. அடுத்த வேலை எப்படியும் வாழலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஒரு நாள் ஒரு கட்சியை ஆதரிப்பீங்க, இன்னொரு நாள் இன்னொரு கட்சியை ஆதரிப்பீங்க. ஒருவரிடம் நாத்திகம் பேசுவீங்க, இன்னொருத்தவர்கிட்ட ஆத்திகம் பேசுவீங்க. ஆனால் இரு இடங்கள்லையும் சரியான வாதங்களை தான் முன்வைப்பீங்க. நீங்கள் டப்புன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் மாறுறதில் வல்லவர்கள் என்று தான் சொல்லணும். இரு வேறுபட்ட குணங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், படைத்திருக்கிறார். அதை சரியாக பயன்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கை உச்சிக்கு செல்லும் என்றுதான் சொல்ல வேண்டும். புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரர்களாகிய நீங்கள் கற்பனை குதிரையை பறக்க விடுவதில் கெட்டிக்காரர்கள். சின்ன வயசில் சக மாணவர்களிடம் என்ன சொல்வீங்கன்னா, எங்கள் வீட்டில் 10 யானை இருந்தது, நான் தான் ஆற்றுக்கு குளிக்க கூட்டிகிட்டு போவேன். நான் சொன்னால் எல்லா யானைகளும் அப்படியே கேட்கும். உட்கார்னா உட்காரும், நடனா நடக்கும், படுனா படுக்கும், ஓடுனா ஓடும், ஓடியானா ஓடியாரும் அப்படின்ற மாதிரி உருட்டுன்னு உருட்டுவீங்க. ஆனால் நீங்கள் உருட்டு தான் தெரியாமல் நம்பவும் செய்வாங்க. தன்னை ஸ்பைடர்மேன் போலவும் சக்திவான் போலவும் கற்பனை செய்து கொண்டு மகிழ்ச்சி அடைவதில் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களைப் போல ஒருத்தர் இருக்கவே முடியாது. உங்களுடைய அதிபதியான புதன் பகவான் பார்த்தீங்கன்னா அறிவுக்கும் எழுத்துக்கும் பேச்சுக்கு அதிபதி அப்படின்றதுனால மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எப்போது எங்கு போனாலும் அறிவுபூர்வமான ஆதாரங்களை தான் முன்வைப்பீங்க. பள்ளி படிப்பை முடிக்காதவராக சிலர் இருந்தாலும் ஏனோ தானோன்னெலாம் பேசிட்டு வரமாட்டீங்க. உங்களுடைய பேச்சில் மிக பெரும் ஒரு அனுபவமே வெளிப்படும். நீங்கள் யார் பேச்சை கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உங்களுடைய பேச்சை மட்டும்தான் கேட்டு நடப்பீங்க. எவ்வளவு ஆதாரங்களையும் புள்ளி விவரங்களையும் தன்னுடைய பேச்சில் பயன்படுத்த முடியுமோ அவ்வளவையும் பயன்படுத்துவீங்க. பேசிய பேச்சை ட்விஸ்ட் செய்து பொருள் உரைப்பதில் வல்லவர்கள் நீங்கள். காட்டமாக பேசிட்டு பிறகு இல்லை நான் பேசியதை சிந்தித்து பாருங்க, அதில் ஒரு நியாயம் இருக்கும், தர்மம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்வீங்க. வார்த்தைகளை கையாளுவதில் கெட்டிக்காரர்கள் தான் நீங்கள். இரு பொருள்பட பேசி தப்பித்தும் கொள்வீங்க. வஞ்ச புகழ்ச்சியில் கெட்டிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய நீங்கள் யாரையும் மனம் நோகும்படி பேச மாட்டீங்க. உங்களுடைய பேச்சை எதிரிகள் கூட ரசிப்பாங்க. அதனால் நீங்கள் தன்னுடைய எதிரி என்று மனதுக்குள்ளார முடிவு செய்திருப்பவர் கூட உங்களை எதிரியாக பார்க்க மாட்டார். மிதுன ராசிக்காரர்களாகிய நீங்கள் ரொம்ப வேகமாக பேசக்கூடியவர்களும் கூட. உங்ககிட்ட எந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் இருக்குது அப்படின்றத மற்றவர்கள் வெகு விரைவிலேயே புரிந்து கொள்வாங்க. உங்களுடைய பேச்சை மற்றவர்கள், அதாவது புரிந்து கொள்ளாதவர் கூட புரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய நடவடிக்கைகளின் உள்ள அர்த்தத்தையும் மற்றவர்களால் உணர முடியும். இடத்துக்கு ஏற்றவாறு உங்களுடைய நிலைப்பாடுகளை ஆரோக்கியமானதாக மாற்றிக்கொள்வீங்க. மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் கேலியாக, ஜாலியாக, விட்டி அண்ட் ஹியூமரஸாக பேசுவதில் வல்லவராக இருப்பீங்க. இரட்டை குணம் உங்களுக்குள்ளார இருக்குது அப்படின்றதுனால உள்ளும் புறமும் வேறாக இருக்கும். உங்களுடைய பேச்சை உண்மையென்று காதலித்துட்டு திருமணம் எப்போது செய்யலாம் என்று கேட்டால், நான் உன்னை காதலிப்பதாக எப்போது சொன்னேன் என்று அந்த பெண்ணை மடக்கி கேட்டுட்டு சாரி என்று சொல்லிட்டு போயிடுவீங்க. பிரேக்கப் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் சாதாரணமாக இருக்கும். பழகும்போது இனியவராக தோன்றும். நீங்கள் பிரிந்த பிறகு இனியவராகவே இருப்பீங்க. அதுவே உங்களுடைய சாமர்த்தியம்னே சொல்லலாம். எங்கும் எதிலும் பிடி கொடுக்காம கவனமாக பேசக்கூடியவர்கள்தான் நீங்கள். மற்றவரிடம் போட்டு வாங்குவதில் வல்லவர்களாக இருப்பீங்க. உங்களிடம் பேசுவோர் கவனமாக இருக்கணும், இல்லைனா நாம் நினைக்காத அர்த்தத்தில் நம் பேச்சை திரித்திடுவாங்க. நம் வார்த்தைகளே நமக்கு வினையாகிடும். மற்றவரின் ரகசியங்களை அறிவதில் ஆவல் உடையவர்களாக, விருப்பம் உடையவர்களாக இருப்பீங்க. உங்களிடம் பேசுகிறவங்க ஜாக்கிரதையாக பேசணும். நயமாக பேசி காரியங்களை, ரகசியங்களை பிடுங்கிடுவீங்க. சிலர் உள்ளுக்குள்ளார கோழைகளாக இருந்தாலும் வீரனை போல காட்டிக்கொள்வீங்க.
அதனால் உங்களை கையாளாகாதவர்கள் என்று முடிவு செய்திட முடியாது யாரும். சரியான தருணம் வரும்போது சிலர் போட்டு கொடுத்த காரியத்தை சாதிப்பீங்க. சிலர் மொட்டை கடுதாசி எழுதி போட்டும் ஆளை காலி செய்வதும் உண்டு. பொதுவாக நீங்கள் யாரையும் நேரடியாக எதிர்த்து நின்று சண்டை போட மாட்டீங்க. கராத்தே படித்திருப்பீங்க, ஆனால் சண்டையெல்லாம் போட மாட்டீங்க. நீங்கள் படித்தவரும் கூட, ஆனால் எதிரிகளை காலி பண்ணிடுவீங்க. முரடனை முட்டாள்களை பகைக்கலாம், புத்திசாலியை பகைக்கலாமா? அப்படிப்பட்ட புத்திசாலிகள் சாணக்கிய தனம் மிக்கவர்கள் தான் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் புதன் பகவானுடன் செவ்வாய் பகவான் சேர்ந்திருக்கும் போது துணிந்து வெடுக்கென பேசிடுவீங்க. சனி பகவான் சேர்ந்திருக்கும் போது பூடகமாக பேசுவீங்க. வியாழன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி புதனுடன் இணைந்திருக்கும் போது அறிவாளித்தனமாக பேசுவீங்க. கவிதை புனைவராகவும் மாறிடுவீங்க. சூரிய பகவான் புதன் பகவானுடன் சேர்ந்து இருக்கும்போது கச்சிதமாக அளந்து பேசுவீங்க. காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. சுக்கிர பகவான் உங்களுடைய புதன் பகவானுடன் சேர்ந்திருந்தால் சர்க்கரை பேச்சினால் மற்றவர்களை கொக்கி போட்டு இழுத்திடுவீங்க. நீங்கள் வாய் சவடால் மிக்கவங்க, அதனால் வாயால் பேசியே காரியத்தை சாதித்திடுவீங்க. தொழிலையும் ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க. சேல்ஸ்மேனு, ரேடியோ ஜாக்கி, அலுவலகத்தில் பொதுஜன தொடர்பாளர், டெலிஃபோன் ஆபரேட்டர், மத போதகர், பிரச்சாரம் செய்பவர், மேடை பேச்சாளர், அரசியல் கட்சியின் நட்சத்திர பேச்சாளர், மொழிபெயர்ப்பாளர், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் உங்களுக்கு அமோகமான எதிர்காலம் இருக்கின்றது. விவசாயத்துறையும் சிறந்ததாக இருக்கும். பல மொழி வித்தகர் அப்படின்றதுனால பல மொழிகளில் கலந்து பேசுவீங்க. அடுக்கு மொழியில் பேசுவீங்க. ஆளுக்கேற்றபடி பேச்சை மாற்றுவீங்க. உலகின் அத்தனை கெட்ட வார்த்தைகளும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். தக்க சமயத்தில் நச்சுன்னு பேசிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் அப்படின்றது வேற யாருக்கும் தெரியாது. அடேங்கப்பா, இவனுக்கு இத்தனை மொழி தெரியுமா அப்படின்ற மாதிரி பலருமே ஆச்சரியப்படுவாங்க. எழுத்து திறமை உங்களுக்கு அதிகம் இருக்கின்றது என்பதால் பத்திரிகையாளராக உங்களில் சிலர் வருவீங்க. உங்களுடைய எழுத்துக்கள் மூலமாக சமூகத்தில் ஒரு தாக்கத்தையே ஏற்படுத்துவீங்க. திரைப்படங்களுக்கு வசனம் எழுதி வெற்றி பெறுவீங்க. மே 21 ஒட்டி பிறந்த சிலருக்கு ரிஷபராசியினுடைய இயல்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மிதுன ராசிக்காரர்களே, அப்படிப்பட்ட நீங்கள் இசை அறிவும் நிதானமும் சற்று சோம்பலும் சேர்ந்தே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் திரையுலகில் மெட்டுக்கு பாட்டு எழுதும் சிறந்த பாடலாசிரியராக வருவீங்க. உங்களில் பலரும் பார்த்தீங்கன்னா சிறந்த அறிவாளி, சிறந்த ஞானியாக கூட இருப்பீங்க. மிதுனராசிக்காரர்களாகிய நீங்கள் அஷ்டாவதானியாக அல்லது தசாவதானியாக கூட இருப்பீங்க. ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்வதில் நீங்கள் வல்லுநர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். உங்ககிட்ட பல திறமைகள் ஒருங்கே காணப்படும். கல்லூரி கலை நிகழ்ச்சிகளில் ஒரு மாணவர் கவிதை, கதை, டென்கோட், ஆட், ஆக்ட், பேச்சு போட்டி என கலந்து கொண்டால் மிதுன ராசிக்காரர்களாகிய நீங்கள் தான் அங்கே வெற்றி பெற்று முதல் நிலையில் இருப்பீங்க. உங்களுக்கு நிகர் நீங்கள் மட்டும்தான் என்று சொல்ல வேண்டும். நீங்கள் வங்கி பணிக்கு சிறந்தவராகவும் ஃபைனான்ஸ் நிறுவனத்துக்கு ஏற்றவராகவும் இருப்பீங்க. எண் அறிவும் எழுத்தறிவும் நினைவாற்றலும் புத்தி கூர்மையும் உங்களுக்கு அதிகம் என்று தான் சொல்ல வேண்டும். அமைதியாக சொல்லும் ஒரே கமெண்டில் எல்லோரையும் சிரிக்க வைப்பீங்க. ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரி தன் பாட்டுக்கு சிவனே என்று வேலையை பார்த்து கொண்டிருப்பீங்க. அல்லது முதலாளியின் அறைக்குள்ளார போய் சீரியஸாக பேசிட்டு வெளியே வருவீங்க. தன்னுடைய ஒவ்வொரு திறமைக்கும் ஒரு ரசிகையையும் பெற்றிருப்பீங்க. உங்களுடைய மூளை எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பதால் தூங்கும்போது கூட உங்களால் சிந்திக்க முடியும். தன்னுடைய சிந்தனைகளை, ஆலோசனைகளை கூறி தன் பிஸ்னஸை தக்க ஆட்களை கொண்டு லாபமாக நடத்துவீங்க. அதிகாலையில் எழுந்துடுவீங்க. உங்களால் அதிக நேரம் தூங்க முடியாது. ஒரே நேரத்தில் பல தொலைபேசி அழைப்புகளுக்கும் கோபப்படாமல் பொருத்தமாக பதில் சொல்லி தன் வேலையை வெற்றிகரமாக செய்வீங்க. நீங்கள் எப்போதுமே தன்னை பற்றி எழுதுவதை, பேசுவதை விரும்ப மாட்டீங்க. பத்திரிகை எடிட்டர் பணிக்கு சரியான ஆள் வேண்டுமென்றால் அது நீங்கள் தான். பல எழுத்தாளர்களை நீங்கள் உருவாக்குவீங்க. மிதுனராசிக்காரர்களாகிய நீங்கள் பெரும்பாலும் புனை பெயரில் எழுதுவீங்க. தன்னை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டீங்க. சுபர் பார்வையின்றி சனி பகவானும் ராகு பகவான் போன்ற பாவ கிரக சேர்க்கை உங்களுடைய ஜாதகத்தில் வந்தால் உங்களில் சிலர் குறிப்பிட்ட
திசா புத்தி வரும் காலகட்டங்களில் தன்னுடைய வாக்கு திறமையால் சில சிறப்பான வேலைகளை செய்வீங்க. மற்றவர்களை முட்டாளாக்கக்கூடிய வேலைகளை செய்வதிலையும் நீங்கள் கில்லாடி அதில் சந்தோஷமும் காண்பீங்க. ஊரில் எத்தனை முட்டாள்கள் இருக்கின்றனர் என்பதை அறிய ஆசைப்படவும் செய்வீங்க. எதையாவது ஒரு திட்டத்தை விளையாட்டாக சொல்லி வீட்டில் அலுவலகத்தில் இருக்கும் அத்தனை பேரையும் நம்ப வச்சிடுவீங்க. பிறகு 3ஆம் நாள் அந்த பேச்சை வேறு மாதிரி திரித்து பேசி அந்த திட்டம் வேண்டாம், நமக்கு சரி வராது, ஒத்து வராது என்று சொல்லிடுவீங்க. இரண்டையுமே அவங்க பேச்சை கேட்பவர்கள், அதாவது இப்படி சொல்கிற உங்களுடைய பேச்சை 100% கேட்டு நம்புபவர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. புதன் பகவானுடைய ஆற்றல் நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா சிலர் சீட்டு கம்பெனி நடத்தி மோசடி செய்யவும் செய்வீங்க. சிலர் செக் மோசடியிலையும் ஈடுபட செய்வீங்க. அரசு வேலை அல்லது வெளிநாட்டு வேலை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி பவர் புரோக்கர்ஸாக இருந்து கொண்டு ஆதாரம் இல்லாத வகையில் மற்றவருடைய பணத்தை பறித்திடுவீங்க. மாட்டினாலும் கம்பி என்ன தயங்க மாட்டீங்க. சிவில் கேஸ் தானே, ஜாமீன் பெற்று வெளியே ஜாமீன் என்று வாழலாம் அப்படின்ட்டு நினைப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய கடவுள் படைத்த உங்களுக்கு இருக்கக்கூடிய குணம்னே சொல்லலாம். அபராதம் கட்டக்கூடியவராகவும் அல்லது வக்கீல் வைக்காமல் தானே வாதாடி வெற்றி பெறுபவர்களாகவும் இருக்கீங்க. சொந்த பணம் போடாமல் பிஸ்னஸ் செய்வதில் நீங்கள் கெட்டிக்காரர்கள். உங்களுக்கு பணக்கார நண்பர்கள் அல்லது காதலிகள் இருப்பதுண்டு. ஏழைகளுக்காக நீங்கள் இறக்கப்படுவீங்க, உதவுவீங்க. தொண்டு செய்வது போன்றவற்றில் காலத்தை வீணடிக்க மாட்டீங்க. மிதுன ராசிக்காரர்களாகிய நீங்கள் நோ சென்டிமெண்ட், உங்களுக்கு நோ எமோஷன்ஸ், வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக பார்ப்பீங்க என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய சிந்தனை எப்போதும் பாசிட்டிவாக இருக்கும் என்பதால் மன அழுத்தம், மன கவலைகள் போன்றவை பெருசாக இருக்காது. எந்த கவலையும் உங்களை பாதிக்காத வகையில் நீங்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுத்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வீங்க. மற்றவர்களின் சிக்கலுக்கும் நீங்கள் போகிற போக்கில் அலட்சியமாக ஒரு தீர்வை சொல்லிட்டு போயிடுவீங்க. அடடா, இதற்காகவா இவ்வளவு குழம்பி கிடந்தோம் என்று மற்றவர் நினைத்து உடனே உங்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்வாங்க. நீங்கள் சூழ்ச்சிக்காரர்கள் அல்ல. இடத்துக்கு ஏற்ற வகையில் தங்களை தகவமைத்து கொண்டு லாபம் பார்க்கக்கூடிய அல்லது நன்மை அடையக்கூடிய சூட்சமம் தெரிந்தவர் என்று தான் சொல்ல வேண்டும். ஆளை பேசியே அசத்திடுவீங்க. திறமையாக பேசுவதில் கெட்டிக்காரர்கள் மிதுன ராசியில் பிறந்த நீங்கள். மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வதிலும் மற்றவர்களை ஆற்றுப்படுத்துவதிலும் வல்லவர்கள் நீங்கள். நெகிழ்ச்சி போக்குடையவர். பற்று, பக்தி, விசுவாசம், லட்சியம் போன்றவற்றை நீங்கள் விரும்புவதே கிடையாது. நீக்கு போக்காக நடந்து கொள்ள தெரிந்தவர் என்றுதான் சொல்ல வேண்டும். புதன் பகவானின் ஆதிக்கத்தில் நீங்கள் இருப்பதால பேச்சு சம்பந்தப்பட்ட தொழிலில் கெட்டிக்காரராக இருப்பீங்க. கணிதம் தொடர்பான வேலைகளை செய்வீங்க. மிக மிக முக்கியமாக எந்த வேலையாக இருந்தாலும் உங்களுடைய சிறப்பான திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெறுவீங்க. தங்கள் பிள்ளைகளிடம் கோபமாக பேசுவதோ அவர்களை அடித்து குட்டி தண்டனை கொடுப்பதோ கிடையாது. எத்தகைய சிக்கலையும் கண்டிப்போடும் கனிவோடும் பேசி தீர்த்திடுவீங்க. அவர்களை நல்வழிப்படுத்துவீங்க. உடனிருந்து படிக்க வைத்து தானும் சிரமப்படாமல் பிள்ளைகளையும் சிரமத்திற்கு உள்ளாக்காமல் வளர்க்க தெரிந்தவர்கள்தான் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள். எந்தவித கட்டுப்பாட்டுக்கும் உள்ளாக விரும்ப மாட்டீங்க. எத்தனை பிரியமாக வாழ்க்கை துணை இருந்தாலும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருப்பதை விரும்ப மாட்டீங்க. வெளியில் சுற்றி திரிவதை நீங்கள் அதிகம் விரும்புவீங்க. வீட்டு ஆட்களுக்கு மட்டுமல்ல, நண்பர்களுக்கும் கூட நீங்களே கடைக்கு போய் நல்ல துணிமணிகளை செலக்ட் செய்து கொடுப்பீங்க. பொருளுடைய தரம், விலை பார்த்து வாங்குவதில் நீங்கள் கெட்டிக்காரர்கள். எப்போதும் உங்களை சுற்றி சூழ்ந்து அன்பானவர்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புவீங்க. நீங்கள் தனிமையை பெரிதாக விரும்புவது கிடையாது. தான் தனியாக ஒரு அறையில் இருந்தாலும் தான் இருக்கும் வீட்டில் 3-4 பேர் இருக்க வேண்டும் என்று விரும்புவீங்க. அவர்களின் பேச்சு சத்தம், டிவி சத்தம் ஆகியவை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்று விருப்பம் உடையவர்கள் நீங்கள். யாரும் இல்லாத வீட்டில் தனியாக இருக்க மாட்டீங்க. பயந்த சுபாவம் இருக்கும். ஆனால் வெளியே தெரியாது. தன்னை சுற்றி மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவ வேண்டும் என்று விரும்புபவர்களும் மிதுனராசிக்காரர்களாகிய நீங்கள் தான். காதல் தோல்வி, தொழிலில் நஷ்டம், அவமானம், வஞ்சனை, சூது போன்றவை உங்களுக்கு வரவே வராது. வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் சமாளித்து வந்துடுவீங்க. நீங்கள் தங்களுடைய எதிர்கால வாழ்க்கை பற்றி எப்போதும் நினைத்து கொண்டிருப்பவர் அப்படின்றதுனால
ஏழை பெண் அல்லது ஊனமுற்றவரை திருமணம் செய்தல், பாதிக்கப்பட்டவருக்கு வாழ்வளித்தல் போன்றவற்றில் கவனம் செலுத்த மாட்டீங்க பெருசா. வசதியான குடும்பத்து பெண் அல்லது நல்ல சம்பளம், நிரந்தரமான வேலை செய்யும் பெண்ணை விரும்பி திருமணம் செய்வீங்க. வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்கவும் சம்மதிப்பீங்க. தன்னுடைய பதவி உயர்வு, வருமான உயர்வு, வீடு கட்டுதல், கார் வாங்குதல், வெளிநாட்டுக்கு சுற்றுலா போவது என்று அடுத்தடுத்த முன்னேற்றமான பாதைகளை நோக்கி சென்று கொண்டிருப்பீங்க. ஆடம்பரத்தை நீங்கள் விரும்பாவிட்டாலும் கூட வசதியான வாழ்க்கை வேண்டும் என்று நினைப்பீங்க. எளிமை, தியாகம் போன்றவற்றிற்கு உங்களின் வாழ்க்கையில் இடமே இல்லைன்னு தான் சொல்லணும். வாழ்க்கையில் பல நட்புகள், காதல்கள் வந்து போனாலும் அவற்றால் அதிகம் பாதிக்கப்படாமல், மன அழுத்தத்திற்கு உள்ளாகாமல், தான் திருமணம் செய்தவரோடு அமைதியாக குடும்பம் நடத்துவீங்க. சில சமயம் நீங்கள் ஒருவரை பற்றி விமர்சனம் செய்துட்டு நேரில் அவரை பார்க்கும்போது அவரிடம் இணக்கமாக நட்புடன் நடந்து கொள்வது உண்டு. இவருக்கென்று, உங்களுக்கென்று தனிப்பட்ட உயிர் நண்பனோ ஜென்ம பகைவனோ கிடையாது. தன்னுடைய வாழ்க்கைக்கு நன்மை தரக்கூடிய வகையில் எல்லா மனிதர்களையும் பயன்படுத்தி கொண்டு சண்டையும் இன்றி சாகசமும் இன்றி பயணித்து கொண்டே இருப்பீங்க. இப்படி தான் மிதுன ராசிக்காரர்களுடைய குணம் இருக்கும். கடவுள் படைத்த குணமும் இதுதான். மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் யார், உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும், உங்களுடைய கடவுள் படைத்த குணம் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் டவுட், சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிதுனம் ராசிக்காரர்கள் தங்களுடைய கடவுள் படைத்த குணத்தை பற்றி தெரிந்து கொண்டு சிறப்பாக வாழ இது உதவும்.